எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எதுக்காக சந்தோஷமா இருக்கீங்க? எதுக்காக சந்தோஷமா இருக்கீங்க? ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. உண்மையிலே அதுதான் காரணமா? ஆராதிக்க வந்திருக்கோம், சந்தோஷமா வந்திருக்கீங்களா? இல்லை என் தேவையை நிவர்த்தி பண்ணிட்டார் அப்படின்னு சந்தோஷமா வந்திருக்கீங்களா? இல்லை என் தேவையை நிவர்த்தி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்திருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து இன்னொரு பாடலை கூட நான் பாடலாம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. ஆமென். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. இது யாரால் ஆயிற்று? கர்த்தரால் ஆயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து கரங்களை தட்டி சந்தோஷமாய் அவருடைய நாமத்தை உயர்த்தி நான் பாடுவோம். சந்தோஷமா எல்லோரும் சேர்ந்து. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், இது வானத்தின் வாசல், இயேசுவையா ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல், தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா. ஓ மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டார், என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஓ ஏல் பெத்தேல் இது ஏசையா ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும், தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னவர், உன்னையும் என்னையும் ஆசீர்வாத வாய்க்காலாய் மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக அழைத்திருக்கிறார். சந்தோஷமா
இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையும் போது அங்கே உள்ள ஜனங்கள்லாம் என்ன நினைச்சாங்க, என்ன சொன்னாங்க, நீ உண்மையா தேவனுடைய குமாரனா இருந்தால் உன்னை ரட்சித்துக்கொள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படிதானே? இல்லையா? ஆமாம் இல்லையா? அப்படிதான் சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இது ஆகாதுன்னு தள்ளப்பட்ட கல், ஆனால் இதுதான் மூளைக்கு தலைக்கல். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படி பேசினவனோட சந்ததியும் சரி நம்மளும் சரி ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஆசீர்வாத வாய்க்காலாக மாறும்படியாக கர்த்தர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நீங்க வெறுமனையா ஆசீர்வதிக்கப்படும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆசீர்வதிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஒரு ஷிஃப்ட் வேணும், ஒரு எண்ணத்துல ஒரு ஷிஃப்ட் வேணும். எப்பவுமே என்னது, என்ன ஆசீர்வதிங்க என்ன ஆசீர்வதிங்க இல்லை, நம்மளை ஆசீர்வதிச்சிட்டார். ஆமென். இனிமே நம்ம எப்படி இருக்கணும், நம்ம ஆசீர்வாத வாய்க்காலாக மாறணும். நம்ம போகிற இடம்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம போகிற இடம்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் நம்முடைய எண்ணம் அப்படியாக இருக்கும் பொழுது இறைக்கிற கிணறு தான் என்ன பண்ணும், ஊறுகிற கிணறு இறைக்குமா? இறைக்கிற கிணறு தான் என்ன பண்ணும். நீங்கள் இப்போ ஆசீர்வதிக்க நீங்கள் என்ன ஆவீங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தையை உணர்ந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் சொல்லி இருக்கிறார், பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. பாடலாம். பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று இப்படி சொல்லுங்க. என்னை மாற்றினார், என்னை மாற்றினீரே. உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத். என்னை இப்படி மார்க்கெட்டி சொல்லுங்க. என்னை மாற்றினீரே, சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டார். ஆமென். என் கரத்தை பிடித்தவர் அவர் ஒரு நாள் என்னை விடுகிறதில்லை. அளவும் என்னை கைவிடவே. ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் வாசல், தடைகள் யாவையும் உடைக்கும் வாசல், ஆசீர்வாதத்தின் வாசல். ஆமென். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் ஏசையா, என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் செல்லும் இடமெல்லாம், செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி. தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரை என்னை காப்பாற்றுவி. செல்லும் இடமெல்லாம் ஆமென் என்னை கனப்படுத்துவி. தகப்பன் தேசத்திற்கு திரும்பும். விசுவாசத்தோடு அறிக்கிடுவோம். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஒருபோதும் சொன்னதை செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல. மறுபடியுமாக சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டார், என்னை கைவிடவே மாட்டார். எனக்கு சொன்னதை செய்யும், வார்த்தையினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன். ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் ஏசையா, ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா பரலோகத்தின் வாசல். ஏசையா பரலோகத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஹல்லேலூயா. இது என்ன இடம், தலை சாய்க்கிற கல். ஆமென், ஹல்லேலூயா. நான் ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட கேட்டேன் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. ஆராதிக்கிறதுக்காக அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் என்னதான் ஆராதிக்கன்னு சொன்னாலும் எல்லாரும் உள்ளத்துக்குள்ளேயும் ஒரு விசாரங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நம்ம சொல்லலாம் சும்மா நான் ஆராதிக்க வந்தேன், ஆண்டவரை சந்தோஷமாக பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் எல்லாருக்குள்ளேயும்
அந்த சந்தோஷத்தை விட அந்த விசாரம், அந்த கவலை தான் என்ன பண்ணும்? தூக்கி மேலே நிற்கும். அப்போது இது எதுக்கு வந்திருக்கீங்க? நீங்கள் தலை சாய்க்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபிற்கு லூசு பெத்தேல் ஆனது போல உங்களுக்கும் இது தலை சாய்க்கிற கல்லாக இருக்கிறது. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் என்ன ஆகும்? வேண்டாம், மாற வேண்டாமா? சொல்லுங்களேன், என்ன ஆகும்? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர்